ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். எப்போ நமக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் இல்லை, ஆயிட்டாங்களே அந்த மாதிரி சர்ப்ரைஸ் இல்லை, எப்போ ஆக போகிறாங்க அந்த கேள்வி தான் இருந்துச்சு, பேச்சு பொருளாகவே இருந்துச்சு. முதல்வர்கிட்ட கேட்கும்போது கூட இன்னும் வளர்த்திருக்கே தவிர பழுக்கலையே அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இன்றைக்கி ஒரு 3 மணிக்கு மேலே நல்ல நேரத்தில் உதயநிதி அவர்களோட சேர்த்து செந்தில் பாலாஜி, நாசர் சொல்லி 3 அமைச்சர்கள் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு சைடு வந்து அவங்க கட்சிக்காரங்க பயங்கரமாக பாராட்டுகள் தெரிவிச்சிட்ருக்காங்க. கூட்டணி கட்சிகளும் சரி அவங்கள வந்து வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர்களும் சரி அவங்க சைட்லேருந்து வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு ஏடிஎம்கே, பிஜேபி மாதிரி ஆப்போசிட் பார்ட்டிலேருந்து வாரிசு அரசியல்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு காமன் மேனாக, நம்ம ஒரு சாமானியனா நம்ம வந்து பெருசாக ஸ்டாண்ட் எடுக்காமல் ஒரு கொஞ்சம் வருஷமாக அப்சர்வேஷன் பண்ணியிருக்கோம் எப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்னன்னா ஒரு யங்ஸ்டர், ஒரு 45 வயதுக்கு மேலே, 46 வயதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காங்க. ஒரு நல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் நம்புவோம். பட் என்னன்னா இவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்பீடில் இவ்வளோ குரோத் வந்திருக்கு. 2019 வரைக்கும் ஒரு 2018 தான் கட்சியில் ஆக்டிவாக வராங்க. 2019 பார்த்தீங்கன்னா இளைஞரணி செயலாளர் ஆகிறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் டிஎம்கேயோட ஸ்ட்ராங்கான தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. அதில் வந்து அதிக ஓட்ஸ் ஷேரிங்கில் வந்து ஜெயிக்கிறாங்க. 2022 லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை ப்ளஸ் இளைஞர் நலன் அமைச்சராக வந்து வராங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து நான் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்லையான்னு தெரியல, அவ்வளோ ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டது. அப்போவே தெரியும் இவர் தான் நம்பர் 2 வர போகிறான்னு சொல்லி. செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், இப்போ நடந்த ஒரு கார் ரேஸ் ஒன்றும் அதிகமாக வந்து ஊடகத்தில் வெளிச்சப்பட்டது. அவங்க கட்சிக்காரங்க அதிகமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா உதயநிதி எப்போ துணை முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி உதயநிதி தான் அடுத்த துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இது மூலிமா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் தான் அடுத்து சில அமைச்சர்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் 25 வருஷம் உதயநிதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎம்கேல அடுத்தது வந்து உதயநிதி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2026 பார்த்தீங்கன்னா உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணி எலெக்ஷனை சந்திக்கிறதும் அதிக சான்சஸ் இருக்குது. என்னன்னா நமக்கு ஒரு மக்கள் வந்து மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவர்கள் சொன்ன சில முரண்கள் பார்ப்போம். அந்த வீடியோ வந்து தொகுத்து நீங்களே பாருங்கள். ஏன்னா ஒரு காமன் மேன் எல்லாருக்குமே நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் என்னன்னா நடக்குதுங்கிற கொஸ்டின் வரும். அந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் நான் கேட்டே ஆகணும். என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியமே கிடையாது. டெஃபினெட்லி அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். அதுக்காக நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். ஸ்டாலின்லேருந்து ஆரம்பிச்சாட்டும் உதயநிதி ஆகட்டும், உதயநிதி வந்து எலெக்ஷனில் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு தான் வந்து இப்போ வந்து ஜெயிச்சிருக்காரு. அதனால எம்எல்ஏ இருந்தேன், அதெல்லாம் மினிஸ்டர் ஆகிறாங்க. இதெல்லாம் அவரோட விருப்பம். பட் இதை வந்து ஓப்பனாக வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அவங்க வந்து ஒரு பண்ண மாட்டேன்னு சொல்கிறத பண்ணுறாங்க. ஒரு சொல் ஒன்று செயல் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இவரோட செயல்பாடை பொறுத்து தான் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. கரெக்டாக இவரோட செயல்பாடு எப்படி இருக்குது, மக்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உருவாக்குனாருன்னா நிச்சயமாக இவர் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜில் பெரிய தலைவராக வந்து உருவாகலாம். அடுத்த 2026 டிஎம்கே வின் பண்ணுற அதிக சான்ஸ் இருக்குது. இவர்களோட செயல்பாட்டை வச்சு தான் மக்கள் அவர்கள் முடிவெடுப்பாங்க. உதயநிதியா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கப்ப ஆப்போசிட்ல யாரு, தளபதி விஜய் அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா, சீமான் அண்ணன் அவர்களா, யாருங்கிற கொஸ்டின் வந்து அடுத்த இதில் வரப்போகுது. ஸோ அதை நோக்கி தான் 2026 எலெக்ஷன் இருக்க போகுது. உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு, நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். துறை அதில் ரிலேட்டடாக வந்து ஒரு மினிஸ்டராக பதவி ஏற்றிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம்ங்கிறது நம்ம இதில் ஆரம்பிக்குது. இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்குமாங்கிறத சொல்லுங்கள். உதயநிதி அவர்கள்னு சொன்னோன்னே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்ன? எங்களுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு வந்தது கலைஞர் அவர்களோட பேரன், ஸ்டாலின் அவரோட பையன், இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவரோட பையன். இது இல்லாமல் அவர் ஞாபகப்படுத்துன மாதிரி அவர் ஏதாவது செயல் திட்டங்கள் பண்ணாருன்னா எங்களுக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டர்ஸ். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.